ரிஷப ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் லவ் ரீடிங். இப்போ டேரோ கார்டை பொறுத்தளவில் எனர்ஜி வந்து ரிவர்ஸ் ஆகும் சம்டைம்ஸ். அதாவது நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம், இல்லை உங்கள் பர்சன் நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் நீங்கள் அந்த ரீடிங்கை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கு இந்த ரீடிங்கில் அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கல்ஸ், 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். பென்டக்கல்ஸ் எனர்ஜி வந்து பணம் சம்மந்தப்பட்டது. 2 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஜஸ்டிஸ் ரிவர்ஸ், 7 ஆஃப் கப்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்ஸ் எனர்ஜி வந்து பாசம், காதல், இமோஷன்ஸ் அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. அந்த மூன் கார்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷன்ஸ் சம்மந்தப்பட்டது தான். இமோஷன்ஸ், அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. வான்ஸ் எனர்ஜி வந்து பேஷன். ஸோ இப்போ வந்து இதிலேருந்து உங்கள் டேரோ கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா 7 ஆஃப் பென்டக்கல்ஸ். உங்களோட பர்சன் வந்து மணி ரிலேட்டடாக எதுலையாவது சம்மந்தப்பட்டு இருக்கலாம். அதாவது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைனா வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம். அதுக்காக உங்களை பற்றி அவங்க நினைக்கல, உங்களோட சிந்தனைகளே அவங்களுக்கு இல்லை நீங்கள் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா வந்து இங்கே 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நியூ பிகினிங் கொடுக்கணும், நம்ம வந்து அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை நம்மளோட பார்ட்னரை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து இப்போ முதன்மையாக தெரியுது. அது நீங்களும் அவங்களோட தாட்ஸில் இருக்கிறீங்க. 10 ஆஃப் பென்டக்கல்ஸை பொறுத்த அளவில் ஹாப்பி ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகணும், உங்கள் கூட ஒரு நல்ல ஃபேமிலியாக ஆகணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து பணமும் ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க பணம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அது வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. டெம்பரன்ஸ், உங்களோட பர்சன் வந்து ரொம்ப ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரொம்ப சாமி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் தெரியுது. 7 ஆஃப் கப்ஸை பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. இப்போ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேளை பேசாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்டாக போகவா வேண்டாமா, நம்ம இதை சூஸ் பண்ண வேண்டாமா, இப்போ போகலாமா இல்லை லேட்டராக பண்ணலாமா, இப்போ பேசலாமா லேட்டராக பேசலாமா, என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பேசலாம், இதை பற்றி எப்படி பேசலாம், அப்படியெல்லாம் அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் இருக்குது. இப்போ வந்து ஜஸ்டிஸ் ரிவர்ஸ்ட் அப்படி வந்தாலே வந்து ஓவர் திங்கிங். இந்த மூன் கார்டு வந்து ஓவர் திங்கிங்கை தான் சொல்லுது. ஜஸ்டிஸ் ரிவர்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து ஏதோ ஒன்று நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களோன்னு அவங்க நினைக்கலாம். 2 ஆஃப் கப்ஸ், அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல சோல்மேட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த உறவை பொறுத்தவரை ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு புதுப்பித்தல் வேணும், நம்ம புதுசாக இருந்துக்கணும், நம்ம சந்தோஷமாக திருப்பியும் நம்ம பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்கணும், ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வெளிச்சம் இருக்குது. அது நியூ பிகினிங் அவங்க கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறது தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு யோசனையிலே இருக்கிறாங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ், அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஆனால் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம எந்த கஷ்டத்தையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்களை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்லாம் அவங்க பர்சன் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ், நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாத்தியத்தெல்லாம் உங்கள்கிட்ட, அதாவது எப்படின்னா அவங்க சம்பாதிச்சுட்டு உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட சில கடமைகள்லாம் இது பண்ணிவிட்டு. ஆனால் இந்த எனர்ஜியை பார்த்திங்கன்னா அவங்க உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வராங்க, ரொம்ப ஸ்லோவாக அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடக்குது. ஆனால் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு பையன் கையில் ரோஜா பூவோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு, எப்படா கிளம்பலாம் அப்படின்ட்டு. இது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு நியூ ப்ரொப்போசல் கொடுக்கலாமா, நியூவாக ஆரம்பிக்கலாம், அவங்களோட காதலை உங்கள்கிட்ட சொல்லணும், அவங்க உங்கள் மேலே உண்மையிலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லணும், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க இந்த பக்கம் 2 பக்கம் ரோடு இருக்குது. அவங்க ஒரு கிராஸ் ரோடில் இருக்காங்க. இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா, அவங்களோட ஃபேக்டெல்லாம் தெரியுது, அவங்க கண்ணுக்கு எதிரில் எல்லாமே தெரியுது. இதுதான் உண்மை, ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க குழப்பத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்து ஒரு கிளியர் ஆயிட்டாங்க.
ஆனால் முடிவு சீக்கிரமாக எடுப்பாங்க, அவங்க வருவாங்க. நீங்கள் வந்து அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. அப்புறம் லவ்வர்ஸ், ஏற்கனவே நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது ட்வின் ஃப்ளேம், ஒரு அர்த்தநாதீஸ்வரர் மாதிரியான ஒரு எனர்ஜி. இது வந்து நீங்கள் தான் அவங்களோட இன்னொரு பாதின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து 8 ஆஃப் கப்ஸ், ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் அவங்கள விட்டு விலகிட்டீங்களோ, நீங்கள் முன்ன மாதிரி இல்லையோ, நீங்கள் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் இந்த எனர்ஜியிலேருந்து ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் வந்து அவங்க நம்மளை கண்டுக்கலையோ, நம்மளை பற்றி யோசிக்கலையோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து அவங்கள விட்டு நீங்கள் விலகிட்டீங்களோ, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் 2 பேருக்குமே ஒரு நியூ பிகினிங் இருக்குது. உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும். நீங்கள் வந்து ஹாப்பி ஃபேமிலி, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்யூச்சரில். நல்ல காதலும் இருக்கும் உங்களுக்குள்ள. எல்லாமே நல்லா இருக்குது டாரஸ். ஸோ எதுவும் கவலைப்படாதீங்க. இதுதான் உங்களோட ஆகஸ்ட் மந்த்தான ரீடிங்.